ஏய் சுடர், என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? நீங்க நேத்து சீக்கிரமா வந்து லஞ்ச் கொடுத்துட்டு போயிட்டீங்க. நேத்து ஈவினிங்கும் என்ன பார்க்க வரல. இன்னைக்கு மத்தியானம் சீக்கிரமா வந்து லஞ்ச் கிளாஸ் ரூம்ல வச்சுட்டு எங்களை பார்க்காமலே போயிட்டீங்க. ஓ, இதான் உன் பிரச்சனையா? வேலை இருந்துச்சுமா, அதான் மகேஷ் லஞ்சை சீக்கிரமாவே வந்து வச்சுட்டு போயிட்டேன். இப்போவும் நான் பார்க்கலனா மகேஷை கூட்டிட்டு அப்படியே போயிருப்பீங்கல்ல? ஓ, லஞ்ச் கொடுக்க வந்தா மகேஷை பிக்கப் பண்ண வந்தா டெய்லி உன்னை வந்து எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட பேசிட்டு போகணுமா? ஆமா. சரிங்க மேடம், இனிமே நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போறேன், ஓகேவா? இன்னும் சமாதானம் ஆன மாதிரி தெரியலையே. கொஞ்சம் ஆயிட்டேன். நாளைக்கு வந்து பாக்குறப்போ ஃபுல் ஆயிடுவேன். சரி, என்ன இன்னைக்கு லாஸ்ட் பீரியட் பிடி கிளாஸா? ஆமா, மகேஷ் கிரவுண்ட்ல தான் இருக்கான். கூப்பிடவா? இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ போய் விளையாடு போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கூல் விட்டுரும்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன். ஓகே. அட போயா, இதுக்கு பேர் தான் சமாதானப்படுத்துறதாக்கும். ஆளை பாரு போ. நீ என்ன பார்க்க வந்து நாள் ஆச்சு. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், கட் பண்ணி விட்டுருவ. கேட்டா அவங்க கூட இருந்த, அங்க இருந்த, இங்க இருந்தேன்னு சொல்லுவேன். ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா கூட நீயா திரும்ப கால் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்ல? ஏய், அதான் சொல்லிட்டேன்ல, திடீர்னு வெளியூர் போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. போன் எடுத்து பேசுற சூழ்நிலையில இல்ல. நைட்டு நான் பேசலாம்னு நினைக்கிறப்போ லேட் ஆயிடும். நீயும் அந்த நேரம் பேசுற சூழ்நிலையில இருக்க மாட்ட. இத கூட புரிஞ்சுக்க மாட்டியா? நான் மட்டும் உன்னை புரிஞ்சுக்கணும், ஆனா நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டல. சரி, இப்ப என்னதான் பண்ணணும் சொல்லு. சமாதானம் பண்ணு. சமாதானம்? சரி, சாரி அபி, இனிமே தினமும் பார்க்க வரேன், ஓகேவா? அட போயா, இதுக்கு பேர் தான் சமாதானப்படுத்துறதாக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்? உனக்கு கிளாஸ் எடுத்தே எனக்கு வயசாயிடும் போல இருக்கு. சரி சொல்லு. அபி, நான் சொல்ல திரும்ப சொல்லு. அபி, உன்னை விட எனக்கு யாருமே முக்கியம் இல்லம்மா. உன்னை விட எனக்கு எந்த வேலையும் முக்கியம் இல்லம்மா. உன்னை விட எனக்கு யாரும் முக்கியம் இல்ல, எனக்கு எந்த வேலையும் முக்கியம் இல்ல. ஷோ, இப்படி இல்ல வெற்றி. ஐயோ, ஒப்பிக்காம அத ஃபீல் பண்ணி சொல்லணும். அபி, நிஜமாவே நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் உன்னை தேடிக்கிட்டே தாண்டி இருக்கேன். எனக்கு வேற எந்த யோசனையுமே ஓடல. உன்னை நேர்ல பார்த்து உன்னோட அன்பான பாசமான பேச்சை கேட்கணும்னு மனசு கிடந்து ஏங்கிக்கிட்டு இருந்துச்சுடி. நீ போன் பண்றப்பெல்லாம் இந்த உலகத்துல என்ன தேடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு மனசுக்குள்ள அப்படியே என்னென்னமோ செய்யும் தெரியுமா? பசி இல்ல, தூக்கம் இல்ல, சத்தியமா ஓ நினைப்பிலே தாண்டி தெரிஞ்ச. அது ஒரு மாதிரி சுகமா தாண்டி இருந்துச்சு. உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா வெற்றி? அரிதான பொருளாக தெரிந்தாயடி, அடைக்காக்க முடியாமல் தொலைத்தேனடி. எனக்குள்ளே புது மூச்சை கொடுத்தாயடி, சுழல் போல அதை நீயே இழுத்தாயடி. பொத்தி வச்ச போனப்பு பொத்துக்கிட்டு கொட்டுதடி,
எங்க உள்ள இருக்க நீ சொல்லடி. ஏன் இப்பெல்லாம் அடிக்கடி அவன் ஞாபகம் வருது? அவளை அன்னைக்கு கோயில்ல பார்த்துருக்கவே கூடாது. கூப்பிடுறேன். சுடர் எதுக்கு இவன் கூட போறான்? மகேஷ், அவர் யாரு? யாரு? அவங்களா? அவங்க அப்பா. அன்னைக்கு கூட கோயிலுக்கு வந்தாங்களே, நீங்க பார்க்கலையா? வாங்க போய் பேசலாம். அங்கிள் வாங்க. இல்ல மகேஷ், நம்ம கிளம்பலாம். அப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம பேசி பழகிக்கிட்டு இருந்த சுடர் அபியோட அண்ணன் பொண்ணு. சுடர் கூட நான் பேசியிருக்கவே கூடாதுடா. அவ வெயில்ல நின்னா எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிருந்திருக்கணும். ஏய், என்னாச்சுடா வெற்றி? சுடர் கூட நீ ஏன் பேசியிருக்க கூடாதுன்ற? அவ அந்த துரோகி அபியோட அண்ணன் பொண்ணுடா. அப்படியா? உனக்கு எப்படா தெரியும்? மகேஷ ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண போனப்ப அவளோட அண்ணன் தான் சுடரை கூட்டிட்டு போயிட்டு இருந்தார். அது சுடரோட அப்பான்னு தான் மகேஷ் சொன்னான். ஏய், இருந்தாலும் சுடர் நல்ல பிள்ளை தான்டா. இல்லடா, இல்ல, நான் அந்த பொண்ணை பார்த்திருக்கவே கூடாது. நம்ம இந்த பசங்க வேற அந்த பொண்ணை கடத்தி வச்சுட்டு நான் அவளை காப்பாத்துற மாதிரி ஆயிப்போச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல சுடர் தொலைச்ச தோட எடுத்து கொடுத்து நானடா எடுத்துட்டு போய் பேசினேன். நான் ஏன்டா அவளை அடிக்கடி சந்திக்கணும்? எதுக்கு பேசணும்? எல்லாத்துக்கும் மேல மகேஷ சுடர் ஒரே ஸ்கூல்ல ஏன் படிக்கணும்? சுடர் அபியோட அண்ணன் பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவ படிக்கிற ஸ்கூல்ல மகேஷ கொண்டு போய் சேர்த்திருக்க மாட்டேன்டா. ஏய் வெற்றி, நீ பேசுறதெல்லாம் சரியே இல்லடா. அன்னைக்கு கோயில்ல அந்த பாப்பா மட்டும் இல்லைன்னா நீ எல்லாம் என்ன இருப்பேனே தெரியலடா. நீ மயக்கத்துல குளத்துல முங்கி போயிருந்தா கூட இங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காரா? அந்த பாப்பா தான்டா பாவம் எவன் கல்லையே விழுந்து கெஞ்சி கூத்தாடி உன்னை காப்பாத்துறக்கா போராடுச்சு. நீ என்னடானா? அன்னைக்கு அந்த பொண்ணு பேசின வார்த்தைலாம் தாண்டா என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. நீ வேற ஏன்டா அதை ஞாபகப்படுத்துற? நடந்ததை சொல்லித்தானே.